Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷன்ஸ்ங்க. ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சுவாய் பிரிண்ட்ல மங்களகிரி சில்க் அண்ட் சிபோரி சில்க். ஸோ இது பார்த்துட்டு இருக்கிறது சிபோரி பிரிண்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களகிரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த பிரிண்ட் பேர் தான் சொல்றாங்களாட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொக்கைல் காட்டன் சொல்லலாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற விஸ்கோஸ் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மலாய் விஸ்கோஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது கூட சேர்ந்தது தான் இந்த மங்களகிரி சில்க்கு அண்ட் தென் அந்த சிபோரி சில்க்குங்க. 1015 rupees. அது கொஞ்சம் 900 வித்தின் தான் இருந்தது. ஸோ இந்த 3 saree பாருங்க, இதே மாடலில் தான் இன்னி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக புது வரவு கலெக்ஷன்ஸ் அண்டு டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 970க்கு இது ஒரு டைப் ஆஃப் ஒரு நல்ல பத்திக்கில் வந்திருக்குங்க. ஸோ இந்த saree போக இங்கே பாருங்கள், இங்கேயுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. புது வரவு இருந்ததுனாச்சுக்கு இந்த saree நல்லா அப்கமிங் சாரியாக இருந்தது. அண்ட் தென் இந்த இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அவங்க காமிச்சிட்டு இருக்கிற இந்த வாழைநார் சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சில்க் வார்ம் சாரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சாரீ கூட சேர்ந்தது தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சாரீங்க. நிறைய மலமலையாக குயில் குவிலாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ளாரையும் பார்த்துடலாம். சாரீ எல்லாம் ப்ரொக்கைல்டாக எடுத்து தைப்பாங்க. இந்த லாங் ஃப்ராகு இப்படி டிசைனாக தைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீ பார்ப்பாங்க. 703க்கு இருக்குங்க. அதே மாதிரி தான் நிறைய இருந்தது. இந்த 3-4 சாரியுமே இந்த இதுக்குள்ளார தான் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. இப்போ புது வரவான சாரீ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த சைடு இருந்தது. நான் ஒன்றுமே உங்களுக்கு மால்குடி காமிக்கிறேன், ஹேங்கர் சாரீ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன், எல்லாமே காமிச்சு கொஞ்சம் அப்படியே ஒரு ரேண்டமாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் மாதிரி இருந்தது. ஒரு அந்த சாரீ வந்து வேவ் வந்த மாதிரி இருக்குங்க. கிரேப் சில்க்குன்னு போட்டிருக்கு. ஆனால் இது கிரேப் சில்க் கிடையாதுங்க. காட்டனில் கிரேப் சில்க் கூட அந்த இது போட்டிருக்குங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிறது இந்த மாதிரி பிச்சுவாய் பிரிண்டில் வர ஒரு சூப்பரான சாரீஸ் தாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் எல்லா ஷாப்புக்கு போனான்னா இந்த சாரீ தான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு. ஹேங்கரில் கொஞ்சம் டெய்லி வேர் சாரியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். ஸோ இதுவுமே ஒரு காட்டனில் இந்த ஆஃபீஸ் வேருக்கு யூஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கிறது. வித்தின் 500க்குள்ளார இந்த ஹேங்கருக்குள்ளார இருக்குங்க. ஸோ எனக்கு என்னமோ ஸ்ரீதேவியில் பார்க்கும்போது இந்த சாரீஸ் வெளியில் பார்க்குறதுக்கும் எனக்கு வித்தியாசங்கள் தெரியுது. சொன்ன மாதிரியே நம்மளுக்கு இந்த காட்டன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதுலேயே கலர் பாருங்கள், இந்த எல்லோ வித்து பார்த்தோமில்லங்க, அது ரோஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலான்னு போனப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சில்க் வார்ம் சாரீஸ்லையே தான் வச்சுருந்தாங்க. எனக்கு என்னமோ புது வரவு சாரீ மாதிரியே இருந்ததுங்க எல்லாமே. பேர் கட்டால் சிந்தட்டிக் காட்டன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் புது வரவு சாரியில் வந்திருக்கிற ஒரு நல்லா சிந்தட்டிக்கில் வர்ற சாரீங்க. டெய்லி வேர் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த சாரீ கூட சேர்ந்தது தாங்க. மெட்டீரியல் நல்லா இருந்தது பார்க்கும்போது. இது மால்குடி கூட வருமாட்டிருக்குங்க. அஜ்ரக் பிரிண்ட்ல நல்ல ஒரு சாட்டின் டைப்ல பிரிச்சுட்டு இருந்தாங்க.
ஸோ வித்தின் 4 அப்படின்னா இது மால்குடின்னு தான் சொல்லுவாங்க. மால்குடியில் ஒரு ஷைன் அப்படி மால்குடி சில்க்கு ஏற்கனவே நான் வந்து பல கடையில் போட்டிருக்கிற மால்குடி சில்க்குன்ட்டு. ஸோ இங்கேயும் இருந்தது. இதில் டசில்ஸ் வந்து கொஞ்சம் உருண்டையாக இருக்குங்க. ஸோ இந்த சாரீ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. எல்லா புது வரவு சாரியும் நம்மளுக்கு ஸ்ரீதேவியில் இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்மளுக்கு என்ன புது அப்டேட்டுன்னா, ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்னுங்க அந்த காட்டன் தாங்க, ரொம்ப புதுசுங்க அது. ஸோ நிறைய பேர் தேடுவாங்க அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எங்கே இருக்குன்ட்டு. இதெல்லாம் சிந்தட்டிக் சாரியில் இருந்தது. ஸோ சிந்தட்டிக் சாரியில் கொஞ்சம் புதுசாக தான் வச்சுருந்தாங்க. டேபிள் வைஸில் நிறைய டேபிள் வைஸில் எப்படி குமிச்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் புது வரவு சாரீ தாங்க. இந்த நான் அப்படியே சொன்னலைங்க, இந்த சில்க் வார்ம் சாரீஸ் நிறையா வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு, அதுதான் எடுத்து போடுறாங்க பாருங்கள். ஸோ மால்குடி எப்பவுமே நம்ம ஸ்ரீதேவி போனோம்னா மால்குடி பார்க்காம வரமாட்டோம். ஏன்னா மால்குடிக்கு ஃபேமஸானது தான் ஸ்ரீதேவிங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு மால்குடி வந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்மளுக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு கிடச்சிது. இதுமாதிரி புது அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம ஸ்ரீதேவி போனோன்னா புது அப்டேட்ஸ் மால்குடியில் பார்க்கலாம். ஒரு குவியெல்லாம் குவிச்சு வச்சுருப்பாங்க மால்குடியில். ஸோ அந்த இடம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த சாரீலாம் சாஃப்ட் காட்டன்லங்க. இப்போ நான் பார்த்தது சிலதெல்லாம் சாஃப்ட் காட்டனில் தான் பார்த்துருக்குறேன். நல்லா இருந்ததுங்க. ப்ரொக்கைல் சாரீஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீதேவி செகண்ட் அந்த பெரிய கடை இருக்குல்லங்க, அங்கே போனீங்கன்னா ப்ரொவைட் பார்க்கலாம். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக்கு, அந்த டெய்லி வேரு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. கொஞ்சம் ப்ரொக்கைலும் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் சிந்தட்டிக்குன்னே. ஸோ 400, 400, 500 அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்ரீதேவிக்கு வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாங்க. எல்லாமே புது வரவாக தான் இருந்தது. எனக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. எனக்கே அந்த பேரெல்லாம் தெரியலைங்க. முன்னே ரா சில்க் அப்படின்னு போட்டிருக்குறாங்க பாருங்க. அந்த சிந்தட்டிக்கில் நிறைய பேர் வந்துருச்சுங்க. இதுக்கு இது காப்பி, அதுக்கு அது காப்பிங்கிற மாதிரி நிறைய சாரீ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படியே ரேண்டமாக பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஆனால் புது வரவு கலெக்ஷன்ஸ் தான் ஃபீல் அவுட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க.